வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 6 அண்ட் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 7ஆம் தேதி வர்றதுனால 7, 8 அந்த 3 நாளைக்கு உள்ளான சேர்த்து ஒரே கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸு இன்னும் 19 நாள் தான் இருக்குது. குரூப் 2 எக்ஸாமுக்கு நிறைய எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். சென்டம் அல்காரிதம் டெஸ்ட்டு இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை அட்டன் பண்ணி டாபிக் வைஸாக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 19 நாளில் எதையும் புதுசாக படிக்காமல் டெஸ்ட் எழுதினாலே உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கும் நீங்கள் ஆன்லைன் பேட்சஸ் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்ரோல் பண்ணிக்கிங்க. வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது 6ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கரேகுட்டா மலையில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையோட பெயர் என்ன? அதாவது அது ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, அது ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நடவடிக்கைன்னா ஆப்ரேஷன், கருப்பு வன நடவடிக்கை அது பேர். ஓகேவா? எங்க நடந்திருக்கு அப்படின்னா, சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள எல்லையிலையுமே இது நக்சலைட்டோட அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் நடத்த ஒரு நடவடிக்கை தான் இது. ஓகேவா? ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சத்தீஸ்கர் காவல்துறை மாவட்ட ரிசர்வ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. அது பெட்டாலியன் ஆஃப் ரீசொல்யூட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. கோப்ரா, கமாண்டோ பெட்டாலியன் ஆஃப் ரீசொல்யூட் ஆக்ஷன். கோப்ராவுக்கு என்ன மீனிங் இதில் தெரியுதா? மாவட்ட ரிசர்வ் காவலர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து நடந்தது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. நக்சலைட்ல ஒழிக்கணுங்கிறதுக்காக சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில நடந்துச்சு. அதிக வெப்பம் மற்றும் அதிக உயரம், மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்களின் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இது என்னன்னா, மார்ச் 31, 2026க்குள் இந்தியாவை நக்சல் இல்லாத அரசாங்கம் இதாக மாற்றணும், இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒரு ஆப்ரேஷன் நடவடிக்கை, சில முக்கிய நடவடிக்கைகள்லாம் என்ன நடந்திருக்கு, ஆப்ரேஷன் அதையும் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆப்ரேஷன் ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது காண்டா மிருக வேட்டைக்காரர்களை பிடிக்கிறதா. இது 2024 ஆரம்பிக்கப்பட்டது. எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல. அது எல்லாருமே பிடிச்சாச்சு. ஆப்ரேஷன் எச்சரிக்கை அப்படின்னா, ராஜஸ்தான் எல்லையில எல்லை பாதுகாப்பு படையில ரோந்து பணி பண்றது. யாருன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15க்காக எந்த ஒரு டெரரிஸ்ட் அச்சுறுத்தலும் இல்லாம இருக்கிறதுக்காக. அதுக்கு பேர் என்னன்னா ஆப்ரேஷன் எச்சரிக்கை. ஓகேவா? ஆப்ரேஷன் அலர்ட்னு சொல்லுவாங்க. எச்சரிக்கைன்னா என்ன? அலர்ட் தானே. ஆப்ரேஷன் பிரம்மாங்கிறது 2025 மியான்மர்ல பூகம்பம் ஏற்பட்டது இல்லையா, அதுல இந்தியாவோட சார்பில் அவங்க என்ன பண்ணாங்க, மெடிக்கல் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த 2025 அந்த ஆப்ரேஷன் பிரம்மா. ஆப்ரேஷன் கலநேமி அப்படின்னா, உத்தரகாண்ட் அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த இதுக்கு அதாவது விவசாயத்துக்காக இது பண்ணது. அப்புறம் ஆப்ரேஷன் இந்திராவதி, ஹட்டியில் இருந்து டொமினிக்கன் குடியரசிற்கு நாட்டினரை வெளியேற்றுதல், அதுதான். ஓகே. அப்புறம் ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படின்னா, ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்க இந்திய கடலோர காவல் படை ஏற்படுத்தின ஒரு ஆப்ரேஷன் நடவடிக்கை தான் இது. ஓகே. அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் உக்ரைன் பாதுகாப்பு சேவையோட நடத்தப்பட்டதான் இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிறது. ஓகே. அது மட்டும் இல்லாம ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னா, இந்த ஈரான் மீதான இஸ்ரேலின் துணிச்சலான தாக்குதல் தான். ஈரான் மீதான இஸ்ரேலோட தாக்குதல் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு காரணம். அவங்களோட துணிச்சலான தாக்குதலுக்கு பேர் என்னன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. பதில் தாக்குதல் இவங்களும் பண்ணாங்க. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேலின் ஆப்ரேஷன் ரைசிங் லைனுக்கு பதிலடியாக ஈரானால் தொடக்கப்பட்ட இதுதான் ட்ரூ ப்ராமிஸ் லைன். அதுக்கப்புறம் ஈரான்ல என்னது 3 நியூக்ளியர் சைட்டை அமெரிக்கா தாக்குனுச்சு. அதுக்கு பேர் என்ன? ஆப்ரேஷன் சிந்து. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹோமருங்கிறது.
ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ தாக்குதல் நடத்தினதுக்கு பேரு ஆபரேஷன் மிட்நைட் ஹோமர், ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3, ஆபரேஷன் ரைசிங் லயன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்து ஈரானிலிருந்து இந்திய நாட்டினரை வெளியேற்றுறதுல தான் இது இந்தியன் கவர்மெண்டால் நடத்தினது. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின். சமீபத்தில் ஆய்வின்படி தென்னிந்தியாவில் ரோஸ்வுட் மரங்களின் அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாட்டுல ரோஸ்வுட்னு சொல்லுவாங்க. ஒரு ரோஸ்வுட்னா எதுல ஃபேமஸ்? இப்ப ரீசெண்டா புஷ்பா 1 புஷ்பா 2 மூவி இருக்கு இல்லையா? ஓகே, புஷ்பா 1 அண்ட் 2 இப்போ அது படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் கூட இந்த சிவப்பு சந்தன மரம் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுகளை சுட்டு வேற கொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 17.2% தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா இந்தியன் ரோஸ்வுட்டுக்கு பேரு டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா. சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னா டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா. ஓகேவா? சயின்டிபிக் நேம் இதுதான் இந்த இந்தியன் ரோஸ்வுட்டுக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீஷியஸ் வந்து நேட்டிவ் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு, நீல்கிரிஸ், ஆனைமலை, அப்புறம் பரம்பிக்குளம் ரேஞ்சஸ்ல இருக்கு. ஓகேவா? இது 12 ஸ்டேட்ஸ்ல 2009-25 நடந்த இதுல தமிழ்நாட்டுல தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. டென்சிட்டி 2.85 ட்ரீஸ் தான் இருக்கு பெர் 0.1 ஹெக்டேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகா தான் இதுல ஹையஸ்ட் டென்சிட்டியா இருக்கு, 6.19 ட்ரீஸ் பெர் 0.1 ஹெக்டேருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறப்போ கேரளா வந்து 5.38 ட்ரீஸோட 2வது இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ரோஸ்வுட்டோட இது வந்து ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்கனாமிக்கலா விற்கிறதுனால இது இந்தியன் ரோஸ்வுட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ரோஸ்வுட் ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட். ஓகேவா? ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இது. பெங்களூரு உள்ள மர அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், ஓகே, IWSTன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெங்களூரு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் பெங்களூரு. IWST படி டால்பெர்ஜியா லேடிஃபோலியா அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் நேம் இந்தியன் ரோஸ்வுட்டுக்கு 17.12% மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியெல்லாம் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல 0.1 ஹெக்டேருக்கு 2.85 மரங்கள் தான் இருக்கு. ஓகேவா? 12 மாநிலங்கள்ல இதுக்கு பறந்து வியாபிச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இடம் எது இருக்குன்னா கர்நாடகால தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எத்தனை அப்படின்னா ஹெக்டேருக்கு 6.19 0.1 ஹெக்டேருக்கு. அதே வந்து கேரளா வந்து 5.38 0.1 ஹெக்டேருக்கு இது இருக்கு. ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ்நாடோட தலைநகரம் சென்னை, முதல்வர் MK ஸ்டாலின், கவர்னர் RN ரவி. ஸோ இவரை தான். இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல என்னென்னலாம் வந்து இது நடப்பு நிகழ்வு எல்லாம் பார்க்கணும். சோழகங்கம் ஏரி, அப்புறம் ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஹார்ன்பில் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து எங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அங்கதான். ஓகேவா? ஹார்ன்பில் கன்சர்வேஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ். ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஹார்ன்பில்லுங்கிறது ஒரு மரங்கொத்தி பறவை மாதிரி, அதை காப்பாற்றணும், அதை பாதுகாக்கணும்னு சொல்லி எங்க இது பண்ணீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்துல இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சோழகங்கம் லேக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஜிஞ்சி ஃபோர்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல UN ஹெரிட்டேஜ் சைட்ஸ். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை UN ஹெரிட்டேஜ் சைட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஓகேவா? 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர்ல உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஹாக்கி பிரிவு 2025 ஹாக்கி இந்திய மாஸ்டர்ஸ் கோப்பையில ஆண்கள் பட்டங்களை வென்றிருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியில பெரிய பிளெமிங்கோ சரணாலயமும் அங்க நடந்திருக்கு.
ஆரம்பிச்சிருக்காங்க. விண்வெளி துறையை மேம்படுத்த முதலீடுகளை ஈர்க்கவும் விண்வெளி தொழில்துறை கொள்கை வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் முன்மாதிரி வேக இனப்பெருக்க உலை PFBR தமிழ்நாட்டின் கல்பாக்கத்துல அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடு ரியாக்டர். ஓகேவா? அனல் மின் நிலையத்துல, கல்பாக்கம் அனல் மின் நிலையம். இதுதான் தமிழ்நாட்டோட நியூஸ். அப்புறம் மூணாவது, சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான கனிமங்கள்ல 1500 கோடி ஊக்கத்தொகை திட்டம் எந்த திட்டத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஓகேவா? தேசிய முக்கியமான கனிமம் பணி. ஓகேவா? சோ இதுதான் நேஷனல் கிரிட்டிக்கல் முக்கியமான கனிம பணி அப்படிங்கிறது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஓகேவா? இது வந்து 1500 கோடி ஊக்கத்தொகை திட்டம் இது தொடங்கியிருக்காங்க. யூனியன் கேபினெட் இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த ஸ்கீம் என்னன்னா, டொமஸ்டிக் கெப்பாசிட்டி மற்றும் சப்ளை செயினை விரிவுபடுத்துறதும் 6 வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் 2025 to 26, 2030 to 31 வரைக்கும் இதோட ஸ்கீம் வந்து இதுதான். ஓகேவா? சமீபத்தில் தனது சமீபத்திய நாவலான தி ஷோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத் அப்படிங்கிற ஒரு நாவலை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிஷ் திரிபாதி அப்படிங்கிறவரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தி ஷோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் த சோம்நாத் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நாவலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா, இந்த அமிஷ் திரிபாதிங்கிறவரு த கிராண்ட் லிட்டரரி செலிப்ரேஷன், இந்தியாவோட பெஸ்ட் செல்லிங் மித்தாலிக்கல் ஃபிக்ஷன் எழுதுறதுல இவரு கை தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட் வந்து எங்க நடக்குதுன்னா, செகண்ட் புக் இந்தியன் கிரானிக்கல் சீரீஸ்ல இது 2வது புக்கு. ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்கு. ஓகேவா? அதுதான் இது. ஒரு பிரம்மாண்டமான இலக்கிய கொண்டாட்டத்துல இந்தியாவின் அதிக விற்பனையாகும் புராண புனைக்கதை எழுத்தாளர் அமிஷ் திரிபாதி இந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இவ்வளவுதான். அதுக்கப்புறம் 5வது, சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்று உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூஷ் கோயல். ஓகேவா? பியூஷ் கோயல்ங்கிறவரு சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேவா? பியூஷ் கோயல். ஸோ இது 1994 பேட்ச் IAS ஆபீசர். இவரு நாகாலாந்து கேடரு. இவரு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்ல அதிகாரப்பூர்வ செக்ரட்டரியா இவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? யார் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ VL கந்தராவ் அப்படிங்கிறவரு டிரான்ஸ்பர் ஆனதுனால அவரு எங்க இதுக்கு இருக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. அதுக்கு பதில் தான் இவரு பியூஷ் கோயல்ங்கிறவரு செக்ரட்டரியா வந்திருக்கிறார் மைன்ஸ்க்கு. ஸோ அதான் நாகாலாந்து பிரிவை சேர்ந்த 1994 IAS ஆபீசர் அதிகாரினா பியூஷ் கோயல் செப்டம்பர் 4 சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக அதிகாரம். அப்புறம் நீர்வளம், நதி மேம்பாடு மற்றும் கங்கை புத்துணர்ச்சி துறை செயலாளராக இருந்த ஸ்ரீ VL காந்தராவ் மாற்றப்பட்டதை தொடர்ந்து இது நடந்திருக்கு. சமீபத்திய நியமனம்லாம் என்ன அப்படின்னா, ரயில்வே வாரியத்தோட தலைவராக சதீஷ்குமாரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட தூதரா டாக்டர் தீபக் மிட்டல் இருக்கிறாரு. கனடாவிற்கான ஹை கமிஷனர் தினேஷ் கே பட்நாயக். அப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட இயக்குனரா உர்ஜித் பட்டேலை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரோட நிர்வாக தலைவரா எஸ் கிருஷ்ணன் பேங்க். ஓகேவா? அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் துணை தலைவரா யாரு டாக்டர் ராஜீவ் ரஞ்சன். அப்புறம் நரேந்திர மோடியோட துணை அனீஷ் தயால் சிங்கு. அப்புறம் இந்திய உணவு FICC இருக்குல்ல, FSSAI ரஜித் புன்ஹானி. அதுக்கப்புறம் இந்தியா விளம்பர முகமை சங்கத்தோட தலைவர் யாரு சீனிவாசன் கே. டெல்லி போலீஸ் கமிஷனரோட சதீஷ் கோல்ச்சர். ஸோ விக்ரம் சாராபாயோட இது எல்லாமே. ஓகேவா? இது டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்குங்க. அப்புறம் 2025ஆம் ஆண்டுக்கான ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டும் சேர்ந்து நடத்துது. ஓகே, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கை சேர்ந்து நடத்துறதா 2025ஆம் ஆண்டுக்கான ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை
இந்த நாடு வந்து சேர்ந்து நடத்துது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கான உமன்ஸ் ஓடி வேர்ல்டு கப்பை செப்டம்பர் 30 to நவம்பர் 2 நடக்க போகுது. இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா ஒரு நாள் செப்டம்பர் 30 to நவம்பர் வரைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த வேர்ல்டு கப் நடக்க போகுது. பெண்கள் செப்டம்பர் 30 to நவம்பர் 2 வரைக்கும். இந்த டோர்னமெண்ட் 28 லீகா நடக்கும். இந்த டோர்னமெண்ட் ரவுண்ட் ராபின் ஃபார்மட் மெத்தட்ல நடக்கும். ஸோ அதுல ஒரு மேட்ச் தான் இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்க போகுது. ஓகே, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 30 முதல் நவம்பர் 2 வரை 2025 மகளிர் ஒரு நாள் உலக கோப்பைக்கான அட்டவணையை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இது வரவிருக்கும் விளையாட்டு போட்டிகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் டெல்லியில நடக்க போகுது. பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் 2026 டெல்லியில நடக்க போகுது. ஃபைடு சதுரங்க உலக கோப்பை இந்தியாவில் கோவாவில் நடக்க போகுது. T20 உலக கோப்பை ஆண்கள் 2026 இந்தியா பிளஸ் இலங்கையில் நடக்க போகுது. ஃபிஃபா பெண்கள் வேர்ல்டு சாம்பியன் 2026 பிரேசில்ல, ஃபிஃபா ஆண்கள் வேர்ல்டு சாம்பியன் 2026 அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் சேர்த்து ஒரே காணில் நடக்க போகுது. 17வது ஆண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை UAE நடக்க போகுது. ஓகே, அப்புறம் முக்கியமான ஓணம் நாளின் பெயர் என்ன அப்படின்னா திருவோணம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது எங்க நடத்துனா கேரளால திருவோணம். இது ஒரு 10 நாள் ஃபெஸ்டிவல். ஸோ திருவோணம் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா கேரளால ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் நடக்கும். ஸோ லாஸ்ட் நாள் தான் பேருக்கு விமர்சனையா இதை கொண்டாடுவாங்க. ஓகேவா? நீங்க இன்ஸ்டால்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் கேரளா சாரியை கட்டிக்கிட்டு ரொம்ப போட்டோஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு ஆக்ட்ரஸ்லாம் கூட அதை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதேதான் இது. ஓகேவா? 10 நாள் கொண்டாட்டம் கேரளால தான் வெகு விமர்சனையா கொண்டாடப்பட்டது. திருவோணம் என்று அழைக்கப்படும் ஓணத்தின் மிக முக்கியமான நாள் செப்டம்பர் 5ஆம் தேதி. ஓகேவா? ஓணம் என்பது இந்தியாவின் கேரளாவிலிருந்து தோன்றிய ஒரு இந்து பண்டிகை. இது ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் உள்ள உலகெங்கிலும் மலையாளிகள் கொண்டாடப்படுது. அதெல்லாம் கிரிகோரிய நாட்கடியில் ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதங்களுக்கு இது வரும். திருவிழா வந்து அஸ்ஸாம், வேற என்னென்னலாம் இதுல இருக்கு, அஸ்ஸாம்ல என்னென்ன இருக்குன்னா அம்புபாச்சி, போகாலி பிஹு, பீகார்ல சத் பூஜை, கேரளால ஓணம், மகாராஷ்டிரால கணேஷ் உற்சவ் மற்றும் குடிபட்வா, மிசோரம்ல சாப் சர்க்குட் திருவிழா, நாகாலாந்துல ஹார்ன்பில் திருவிழா, ஒடிசால ரத யாத்திரை, அப்புறம் தமிழ்நாட்டுல பொங்கல், ஆடி திருவாதிரை, தெலுங்கானால போனலோ பதுக்கம்மா, அப்புறம் திரிபுரால கர்ச்சி பூஜை, மேற்கு வங்கத்துல துர்கா பூஜை, அப்புறம் கௌரி திருவிழா எங்க நடக்குன்னா ராஜஸ்தான்ல சுருக்கோடை விழா லடாக்ல நடக்குது. இது அனைத்தும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டெய்லி சொல்லுவேன், நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை நான் இப்போ சொல்றப்ப காதுல வாங்கிக்கிட்டாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு, அதாவது NIRFன்னு சொல்றாங்க இல்லையா, இது என்ன NIRF அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். NIRFனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது IIT மெட்ராஸ்ல இது நடக்குது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு. ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது அப்படின்னா IIT மெட்ராஸ். ஓகேவா? இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரேங்கிங் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் செப்டம்பர் 4 அன்னைக்கு இது நியூ டெல்லியில ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பொசிஷன்ல யாரா இருக்குன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அப்புறம் IIT மும்பை இருக்கு. 10 எடிஷன் இந்த ரேங்கிங்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அது. செப்டம்பர் 4 இதை ஆரம்பிச்சது தில்லியில. இந்த வெளியிட்டிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இதுல IIT மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதே யூனிவர்சிட்டி வைஸ்ல, ஓப்பன் யூனிவர்சிட்டி வைஸ்ல இக்னோ, அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்புறம் டாப் 3 பொசிஷன்ல டெல்லி ஹிந்து காலேஜும், மிராண்டா ஹவுஸ், அப்புறம் ஹன்ஸ்ராஜ் காலேஜும் இருக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா,
மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். NIRF 2015 டிரான்ஸ்பரண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க்கை வெளியிட்டாங்க. ஸோ இதாவது 17 வெவ்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய 10வது தரவரிசை பட்டியலை கல்வி அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. IIT மெட்ராஸ் சிறந்த பொறியியல் நிறுவனமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சிறந்த பல்கலைக்கழகமாக பெங்களூரு IIC, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் JNU புதுதில்லி மற்றும் மணிப்பால் உயர்கல்வி அகாடமியும் இதுல இடம்பெற்றிருக்கு. ஓகே, இக்னோ வந்து திறந்த, ஓகேவா, இக்னோ இந்திரா காந்தி நேஷனல், இக்னோன்னு சொல்லுவாங்க, IGNOU, இந்திரா காந்தி தேசிய நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகேவா, இது முதலிடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதுதான் இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சயின்ஸ் பெங்களூரு, டெக்னாலஜி பாம்பே, டெல்லி, கான்பூர், ரூர்க்கி, இது எல்லாமே இதுதான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பாருங்க 9வது இடத்துல இருக்கு. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி 10வது இடத்துல இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி 7வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் மணிப்பூரின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பேணுவதற்கு தேசிய நெடுஞ்சாலை 2 இலவச போக்குவரத்திற்காக திறப்பதற்கு முகாம்களை மாற்றுவதற்கு செப்டம்பர் 4 எந்த குழுக்கள் மத்திய அரசு மற்றும் மணிப்பூர் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குக்சோ குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, குஹிசோ குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செப்டம்பர் 4 2025 யாருக்குன்னா சென்டர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மணிப்பூர் கவர்மெண்ட்டுக்கும் இந்த குரூப் என்னது சைன் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, நேஷனல் ஹைவே 2 வந்து ஃப்ரீ டிராஃபிக் அண்ட் ஷிஃப்ட் மிலிட்டன்ட் கேம்ப்ஸ்க்காக இதை வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குஹிஷோ கவுன்சில்ங்கிறது நேஷனல் ஹைவே 2 ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பேசஞ்சர் அண்ட் எசென்சியல் கமாடிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் செப்டம்பர் 4 2005 மத்திய அரசு மணிப்பூர் அரசு குஹிஷோ குழுக்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்திருக்கு. ஓகேவா, இந்த போக்குவரத்துக்காக தேசிய நெடுஞ்சாலை 2 திறக்கவும் போராளி முகாம்களை மாற்றவும் இது முடிவு பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 29 2024 மணிப்பூர் அரசு ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்கு. ஓகேவா, ஸோ இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அப்புறம் 10வது கொஸ்டின், 2025 உலக அமைதி குறியீட்டு ஆசியாவின் பாதுகாப்பான நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் தான் டாப் ஏசியாலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரிஸ் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா, சிங்கப்பூர் குளோபல் டாப்பஸ்ட் பொசிஷன்ல இருக்கு ஏசியா இதுல, சேஃபஸ்ட் கண்ட்ரில. ஓகேவா, சேஃபஸ்ட் கண்ட்ரில சிங்கப்பூர் டாப் ஏசியா சேஃபஸ்ட் கண்ட்ரி, அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் 3 கண்ட்ரிஸ் எதுனா ஐஸ்லாண்டு, டாப் 3 வந்து ஐஸ்லாண்டு, அயர்லாந்து, நியூசிலாந்து. ஸோ அயர்லாந்து, நியூசிலாந்து இது எல்லாமே தான். ஓகேவா, இந்தியா வாஸ் ரேங்க்டு 1/5, 163 கண்ட்ரில இந்தியா வந்து 115. இதுல இந்தியா வந்து 115. ஓகேவா, 162 கண்ட்ரீஸ்ல. ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிங்கப்பூர் தான் டாப்ல ஃபர்ஸ்ட், ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்லாண்ட்ல இருக்கு, 2வது அயர்லாந்து, 3வது நியூசிலாந்து. ஓகேவா, இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் ஃபார் பீஸ் 9th எடிஷன் இதை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராயல் பூட்டான். ஸோ இதான் அது, வேற ஒன்றும் இல்லை. ராயல் பூட்டான் புத்த கோவில் முறையாக திறக்கப்பட்டது எங்க அப்படின்னா ராஜ்கீர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இதே திறக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, பீகாரின் எந்த நகரில ராயல் பூட்டான் புத்த கோவில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜ்கீர்ல. ஓகேவா, பீகார் மாநிலம் ராஜ்கீர்ல செப்டம்பர் 4 அன்று ராயல் பூட்டான் புத்த கோவில் முறையாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த கலாச்சார மற்றும் ஆன்மீக நிகழ்வு பூட்டானில் பிரதமர் ஷெரிங் டோப்கே மற்றும் இந்தியாவின் மத்திய சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோரால் இது திறக்கப்பட்டிருக்கு. பீகார் நாலாந்த பல் மாவட்டத்துல ராஜ்கீர் பௌத்தத்தில் மகத்தான ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சமீபத்துல இந்தியாவின் முதல் கழுகு அறிவு
போர்ட்டல் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? அது என்ன? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வல்ச்சர் நாலேஜ் போர்ட்டல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வல்ச்சர் நாலேஜ், வல்ச்சர்னா கழுகு, ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வல்ச்சர் போர்ட்டல் எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எதுக்காகனா இது கழுகு, இது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்ல இருக்கு. என்டேஞ்சர்னா என்னன்னு தெரியுமா? வல்னரபிள்னா என்னன்னு தெரியுமா? எக்ஸ்டிங்க்ட்னா என்னன்னு தெரியுமா? ஓகேவா? இது கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல, ஓகேவா? ஓகே. அப்புறம் 12வது கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் கழுகு அறிவு போர்ட்டல், அதாவது ஆன்லைன் போர்ட்டல் வல்ச்சருக்காக, வல்ச்சர்னா கழுகுன்னு சொல்லுவாங்க, அஸ்ஸாம்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆன்லைனுக்காக வல்ச்சரை பத்தி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எங்கன்னா அஸ்ஸாம்ல தான். ஓகே. வனவிலங்கு பாதுகாப்பான ஒரு முக்கிய முயற்சியாக இந்தியாவின் முதல் ஆன்லைன் கழுகு அறிவு போர்ட்டல் இதுதான். செப்டம்பர் 2, 2025 அப்போ அஸ்ஸாம் சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினத்துடன் இது இணைந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப், இதுல டெவலப் எதுனா ரிசர்ச் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கலந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சயின்டிபிக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவும் அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவேர்னஸை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை கழுகு பாதுகாப்பு முயற்சிகள்ல இந்த ஆன்லைன் போர்ட்டல் இடமளித்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 என்னது ரிஜிஸ்டர்டு பண்ணாத சமூக ஊடக தளங்களை எந்த நாடு தடை செஞ்சிருக்கு அப்படின்னா நேபாளம். இதுக்கு முன்னாடி எந்த இதுன்னா ஒரு மார்ச் மாசம் பார்த்தோம்னு நினைக்கிறேன், மார்ச்சா ஜூன் தெரியல, ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, 16 வயசு வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்திருக்காங்க ஆஸ்திரேலியால. ஓகேவா? இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இப்ப நேபாளம் இதை தடை விதிச்சிருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே. காத்மாண்டு அப்புறம் நேபாளத்துல இதுதான். நேபாளம் சர்வதேச பெரிய பூனை இது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நேபாளம் சர்வதேச பெரிய பூனை கூட்டணி. அது என்ன பூனை கூட்டணி அப்படின்னா, ஓகேவா? அப்புறம் நேபாளத்தின் யாலா பனிப்பாறை இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. நேபாளத்தின் முதல் பனிப்பாறை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் சுகாதார பிரச்சனையாக நீக்கியுள்ளதாக இதை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ருபல்லா வைரஸ் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து ஐக்கிய நாடுகளின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார நிறுவனம், அதாவது யுஎன்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா? யுஎன்எஃப்ஓ அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சி. யுனைடெட் நேஷன் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சி. ஹெல்த் ஏஜென்சி யாருக்கு அப்படின்னா கீர்த்தி சனோன் அப்படிங்கிறவங்கள அம்பாசிடரா, உலக வேர்ல்டு அம்பாசிடரா இவங்களை நியமனம் பண்ணியிருக்கு. இந்தியாவின் பாலின சமத்துவத்திற்கான கௌரவ தூதராக யுஎன்எஃபிஏன்னு சொல்லுவாங்க. அது யுனைடெட் நேஷன் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் அம்பாசிடரா நியமனம் பண்ணிருக்காங்க? கீர்த்தி சனோன். ஓகே. ஸோ இதுதான் அதோட முக்கியமான இது. ஐக்கிய நாடுகள் தொகை நிதியம் மக்கள் தொகை நிதியம் இந்திய பாலின சமத்துவ கௌரவ தூதராக கீர்த்தி சனோன், ஆக்ட்ரஸ் கீர்த்தி சனோனை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிராண்ட் தூதரா யாரெல்லாம் வேற வேற விளையாட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விளையாட்டு வீரருக்கான மனநல தூதருக்காக அபினவ் பிந்த்ரா, ஒடிசா மாநிலத்தின் கைத்தறி துறையின் பிராண்ட் தூதரா மாதுரி தீட்சித், அப்புறம் ஜொமேட்டோட பிராண்ட் தூதரா ஷாருக் கானு, ஸோ அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ்க்கு கத்ரினா கைஃபு, ஸோ எம்ஆர்எஃப்க்கு யாரு சுபம் கில்லு, ஃபெடரல் வங்கியோட முதல் பிராண்ட் தூதரா வித்யா பாலன். ஓகேவா? மாலத்தீவு சுற்றுலாவின் உலகளாவிய தூதர் கத்ரினா கைஃபு, ஸோ
கொக்கோ உலக கோப்பை 2025, டைகர் ஷெரீஃப் போன்ற எல்லாத்தையுமே ஒரு தடவை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், 6ஆவது தேதிக்கு உண்டான லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எந்த 2 முக்கிய வரி அடுக்குகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 5 மற்றும் 18. இன்னைக்கு உள்ள வீடியோ வரும், என்னென்ன இதுக்கெல்லாம் என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? 5% மற்றும் 18%. இது எப்போ அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா செப்டம்பர் 28 சமீபத்தில் சீர்திருத்தங்கள் ஜிஎஸ்டி கட்டமைப்பின் ஒரு பெரிய எளிமையை வருத குறிக்குது. 12% 28%, இப்போ 5%, 18%, 2 அடுக்குமுறைக்கு மாற்றுவது தான் இது. ஓகேவா? ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை விட்டு அத்தியாவசிய பொருட்கள், சோப்பு, பர்பஸை, அதாவது பேஸ்ட், இதெல்லாம் 5%லேருந்து 0 குறைச்சிருக்காங்க. 2 அடுக்கு அமைப்பு 5%, 18% எளிமையாக்கப்பட்டிருக்கு. உயிர்காக்கும் மருந்துகளுக்கு 12%லிருந்து 0 அல்லது 5% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இருசக்கர வாகனங்களுக்கு, சிறிய கார்களுக்கு, தொலைக்காட்சி, ஏசி கிமெண்ட்கெல்லாம் 28%, 18% குறைஞ்சிருக்கு. அப்புறம் இயந்திரங்கள், நீர்ப்பாசன உபகரணங்களுக்குலாம் 12%. விவசாயத்துக்கு விவசாய உபகரணங்கள் ஸோ 5% குறைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா 7ஆம் தேதிக்கும், அதாவது 7ஆம் தேதி உள்ளதும் 8ஆம் தேதி உள்ளதும் இதுலேயே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸும் இதுலேயே சேர்த்து கொடுத்துருவோம். சமீபத்தில் எந்த அணி ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பை 2025? எந்த அணி ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பை 2025 வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியும், இந்தியா தான் இதில் வின் பண்ணியிருக்கு. 12th எடிஷன் ஆஃப் 12வது எடிஷன் ஆஃப் மென்ஸ் ஹாக்கி கப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஓகேவா? இந்தியா இதில் வின் பண்ணியிருக்கு. 2025 ஆண்கள் ஆசிய ஹாக்கி கோப்பை கூட்டமைப்பால் ஏற்பட்டு இது 12வது பதிப்பாக இந்தியா வின் பண்ணியிருக்கு. எப்போன்னா ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரைக்கும் இது நடந்தது. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்தது. தென்கொரியா இதுல நடப்பு சாம்பியனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிடம் தோற்றுதான். ஓகேவா? FIH ஹாக்கி உலக கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்கு. போட்டியோட விவரம் இதுதான். நடத்தும் நாடு எது? இந்தியா. நகரம் ராஜ்கீரில் நடக்குது. தேதிகள் ஆகஸ்ட் 27. அணிகள்னா இது 1 கூட்டமைப்பிலிருந்து 8. அப்புறம் இடம் பீகார் விளையாட்டு பல்கலைக்கழக ஹாக்கி ஸ்டேடியத்தில் தான் இது நடந்திருக்கு. இதுல சாம்பியன்ஸ் யாருன்னா இந்தியா 4வது பட்டம், ரன்னர் அப் தென்கொரியா, 3ஆம் இடம் மலேசியா. ஓகேவா? அடுத்து அப்புறம் யூஎஸ் ஓபன் உமன் சிங்கிள் டைட்டில் யூஎஸ் ஓபன் 2வதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஒற்றையர் பட்டத்துல யூஎஸ் ஓபன்ல அரினா சப்லேன்கா, பெலாரஸை சேர்ந்தவங்க, இவங்க இந்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேவா? இது அரியான்கா சபாலென்காங்கிறவங்க பெலாரஸை சேர்ந்தவங்க. ஹரியானா சபாலென்காங்கிறவங்க 6-3, 7 இதுல இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிராண்ட்ஸ்லாம் வரிசையில் ஆஸ்திரேலியா ஓப்பன் ஜனவரியில நடக்கும். பிரெஞ்சு ஓப்பன் மே மற்றும் ஜூன் மாதத்தில் நடக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் விம்பிள்டன் ஜூன் மற்றும் ஜூலைல, அமெரிக்கா ஓப்பன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல. ஓகேங்களா? டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வின் பண்ணியிருக்காரு. SAF 17 வயதுக்கு பெண்கள் சாம்பியன்ஷிப் போல இந்தியா. அப்புறம் 5 உலக கோப்பையில கோவா நடக்கிற போது. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்க்கறதான். இதை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது உலக இளைஞர் ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப் 2025. அது என்ன? உலக இளைஞர் ஸ்கிராபிள் 2000 முதல் இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டே மாதவ் காமத் தான் இதுல ஃபர்ஸ்ட் இதுல வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த 14 ஏஜ். ஓகேவா? மாதவ் மற்றும் காமத்.
2 பேர் சேர்ந்து இந்த இதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வேர்ல்டு யூத் ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு யூத் ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப், WYSCன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த மேஜர் குளோபல் ஸ்கிராபிள், ஃபர்ஸ்ட் இந்தியனா இதுல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இது என்னன்னா ஸ்கிராபிள்ங்கிறது ஒரு கிளாசிக் போர்டு கேம், இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 15 to 15 கிரிட்ல கிராஸ்வேர்ட் ஸ்டைல்ல இருக்கும். ஓகேவா? கிராஸ்வேர்டு ஸ்டைல்ல இருக்கும். மாதவ் கோபால் அப்படிங்கிறவங்க 14ஆம் ஆண்டு 14 வயது மாதவ் கோபால் காமத் WYC அந்த ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப் போட்டியில வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிராபிள்ங்கிறது ஒரு பலகை விளையாட்டு. அதாவது பழைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் 7 எழுத்து ஓடுகளை வரைந்து பல கையில் இருக்கும் வார்த்தைகளுடன் இணைக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த விளையாட்டு. அப்புறம் தேசிய ஆயுஷ் மிஷன் NAMன்னு சொல்லுவாங்க, உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி தான். அதாவது நேஷனல் ஆயுஷ் மிஷன் புதுடெல்லியில நடக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் எங்க நடக்குது? உச்சி மாநாடு 2025 நியூ டெல்லியில நடக்குது. ஓகேவா? மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்துல இந்த NAMல உச்சி மாநாடு நடக்குது. ஓகேவா? இது வந்து 6 முக்கிய துறைகள்ல கவனம் செலுத்துறதுக்காக இந்த மாநாடு நடக்குது. என்னென்னத்துல அப்படின்னா நிதி மேலாண்மையில, ஆயுஷ் நவீன சுகாதார ஒருங்கிணைப்புல, அப்புறம் மனித வளத்தை வலுப்படுத்துறது, அப்புறம் உள்கட்டமைப்பு, அப்புறம் சேவை வழங்குதல், அப்புறம் ASUH மருந்துகளில் தர உறுதி மற்றும் டிஜிட்டல் சேவைகள் ஏற்படுத்துறதுக்காக. அது என்ன ASUHனா அஷூரன்ஸ் ஆஃப் ASUH மெடிசின் டிஜிட்டல் சர்வீஸ்ல. அதுக்கப்புறம் இந்த ஆயுர்வேதா டே எப்போ கொண்டாடுறாங்கன்னா 23 செப்டம்பர். ஆயுர்வேதா டே 23 செப்டம்பர். மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம்ங்கிற ஒரு டேக்லைனோட 10வது ஆண்டு நிறைய இது கருப்பொருளா வச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது மக்கள், அதாவது ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். நிகழ்வு மற்றும் உச்சி மாநாடு 2005. பனிப்பாறை பாதுகாப்பு குறித்த உயர்மட்ட சர்வதேச மாநாடு எங்க அப்படின்னா தஜிகிஸ்தான்ல துஷான்பேல நடந்தது. உலகின் பொழுதுபோக்கு மாநாடு வேவ்ஸ்ல மும்பைல நடந்தது. 150 நாடுகளுக்கு இடையான IPU உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தான் நடந்துச்சு. இப்போ இருந்த அந்த ஷாங்காய் கோஆபரேஷன் எங்கன்னா சைனால நடந்தது, டன்ஷைன் அப்படிங்கிற ஒரு இதுல. அப்புறம் பிம்ஸ்டெக் மாநாடு விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல. 11வது வருடாந்திர G7 மாநாடு கனடால நடக்குது. பிரேசில் கோப்பன்ஹேகன், ஓகேவா, கோஆபரேஷன் 30 பிரேசில்ல. அப்புறம் பிம்ஸ்டெக் 2005 தாய்லாந்து, உலக அழகி 2005 இந்தியாவில் நடந்துச்சு. பிரிக்ஸ் பிரேசில், ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஜோர்டான்ல. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 5 மாதிரி பதிவு கணக்கெடுப்பு புள்ளி விவர அறிக்கை 2020 படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் TFRன்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ. இதுல வந்து 1.9%, 1.9 மாதிரி பதிவு கணக்கெடுப்பு புள்ளி விவர அறிக்கை படி 2023 படி இது வெளியிட்டிருக்காங்க. டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கச்சா பிறப்பு விகிதம், ஓகேவா, சைல்டு பர்த் ரேட் 2022 படி ஒரு 19.1 இருந்தது. 2023 18.1 குறைஞ்சிருக்கு, 0 புள்ளிகள் சரிவு. ஓகேவா? இந்த மொத்த கருவுறுதல் விகிதம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு 2 ஆண்டுகள்ல முதல் முறையாக 2.1 இருந்தது, குறைஞ்சிருக்கு. பீகாரில் அதிகபட்சமாக சைல்டு பர்த் ரேட்டு 25.8 தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவு 12 இருந்திருக்கு. ஓகேவா? இந்த TFR 2018. ஸோ இதுதான் வட மாநிலங்களில் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர்ல அதிகமாக இருக்கு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் எந்த முதன்மை திட்டத்தின் கீழ் அங்கீகார் 2022 பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0.
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அர்பன் 2.0. இந்த இதுல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் முதன்மை திட்டத்தை இதுல ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல யார் அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஸ்ரீ மனோகர் லால் தான் இதோட மினிஸ்டர். ஓகேவா? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 PMAY. இது வந்து 29 அக்டோபர்ல இருந்து அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு டோர் டு டோர் அவேர்னஸ், அந்த கேம்ப், லோனு அண்ட் ஒரு கல்ச்சர் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்த போறாங்க. இதுக்கு 120 லேக் ஹவுசஸும் 94.11 கம்ப்ளீட் நடந்திருக்கு. ஓகேவா? மோடி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா அந்த 2.0 2.50 லேக்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் 1 crore அடிஷனல் அர்பன் ஃபேமிலிஸ்க்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான் இது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளாவில் சமீபத்தில் பொது சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்து வரும் அகந்தமீபா எந்த வகையான உயிரினம்? அகந்தமீபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த வகையான உயிரினம் அப்படின்னா ஃப்ரீ லிவிங் அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரமாக வாழும் ஒரு அமீபா தான். அகந்தோ அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ்க்காக. ஓகேவா? இது ஃப்ரீ லிவிங் அமீபா, பப்ளிக் ஹெல்த், அதாவது கேரளா கவர்மெண்ட் இது வெளியிட்டிருக்கு. பிரெயின் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், இந்த இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டா இருந்தா இது வரும். இது எதெல்லாம் இன்ஃபெக்ஷன் பண்ணா பிரெயின், ஸ்கின்னு, ஐஸு, அப்புறம் சைனசஸ். ஓகேவா? இந்த சுதந்திரமாக வாழும் அமீபா இதுதான். அமீபா பெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலை எங்க தொடங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹரியானா. ஓகேவா? இப்ப வரப்போறதுல செமிகண்டக்டர், லித்தியம், ஏன்னா எல்லா இது இருக்கு இல்லைங்களா? எதனாலனா லித்தியம் பேட்டரி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது நிறைய சார்ஜஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இப்போ இது எங்க ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா ஹரியானால. இப்போ நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் வர்றதுனால லித்தியத்தோட தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதான் இந்தியாவின் மிகப்பெரிய லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலை எங்க இருக்குன்னா ஹரியானால செப்டம்பர் 5 திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆண்டுதோறும் 20 கோடி பேட்டரி பேக்குகளை உற்பத்தி செய்யும். இந்தியாவில் 50 கோடி பேக் தேவையில் 40% இது பூர்த்தி செய்ய போகுது. இந்த ஆலை மையத்தின் மின்னணு உற்பத்தி, அதாவது இஎம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டரா இது இருக்கும். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டரா இது அமைக்கப்படுது. லித்தியம் அயன் பேட்டரிகள் ரீசார்ஜ் செய்யக்கூடியவை, லித்தியம் அயனிகள், கிராஃபைட் எதிர்மறை கொண்டது. ஓகேவா? 25,000 20,000 லைட் வெயிட். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொவைட் குட் சைக்கிள் ஸ்டெபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி கொடுக்கும் இந்த லித்தியம் பேட்டரி. ஓகே. நெகட்டிவ்ல கிராஃபைட்டும் லித்தியம் மெட்டல் ஆக்சைடும் இருக்கும். இப்போ ஹரியானாவோட இது என்னன்னா தலைநகரம் சண்டிகர், முதல்வர் வந்து நயாப் சிங் சைனி, கௌசல்யானை, அப்புறம் ஹரியானாவின 19வது ஆளுநரா அஸ்வின் குமார் கோஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. குருகிராம்ல பல்கலைக்கழகம் முதல் இந்திய வளாகமா இது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அன்னை மேரி என்னிடம் வருகிறார் என்ற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா அருந்ததி ராய். ஒரு கிரேட் வொராசியஸ் ரீடர் அண்ட் எழுத்தாளர் அருந்ததி ராய் என்ன பண்ணனா, ஆல்ரெடி அவங்க புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. புக்கர் பிரைஸ் வின்னர் ஃபார் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அருந்ததி ராய் ரிலீஸ்டு மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கொச்சி கேரளால இதை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் லலித் குமார் கிறிஸ்டோபர் ராய் இதை புக்கை வந்து மதர் மேரி கம்ஸ் டு மீ 2 செப்டம்பர் கொச்சியில வெளியிட்டு இருந்திருக்கிறாரு அவங்களோட இதுல. ஓகேவா? என்ன ஆகுதுன்னா இவங்க பேர் வந்து அருந்ததி ராய். மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்ட்டு. தி காட் ஆஃப் ஸ்மார்ட் திங்ஸ்ங்கிற புத்தகத்துக்காக புக்கர் பரிசு பெற்ற அருந்ததி ராய் தனது சமீபத்திய நினைவு குறிப்பான மதர் மேரி கம்ஸ் டு மீ, இதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு புக்கர் பிரைஸ் வாங்கிறாங்கன்னா த காட் ஆஃப்
ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு. தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற என்னென்னலாம் புத்தகம் வெளியே வந்திருக்குன்னா, சோழ புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அமித் திரிபாதி எழுதியிருக்கிறாரு. எம்.எஸ். சுவாமிநாதன் எழுதியிருக்கு. இந்தியாவின் உணவளித்த மனிதன் பிரியம்பதா விஜயகுமார் எழுதியிருக்காங்க. மனசாட்சி வலையமைப்புங்கிறத சுகதா ஸ்ரீனிவாசரு, அப்புறம் தி ஒன்னுங்கிறத ஷிக்கர் தவான் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 10வது கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் த யூகே டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து துணை பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா டேவிட் லம்மி. ஓகேவா, டேவிட் லாமி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து 5 செப்டம்பர் பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர். இவரை இப்ப டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நாட்டில் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த நாட்டோட ஒவ்வொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ், இதை ஒரு தடவை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கனடாவுக்கு மார்க் கார்னி, மொரீஷியஸ்க்கு நவீன் ராம்கூலம், இலங்கைக்கு ஹரணி அமச்சாரியா, பிரான்ஸ்க்கு பிரான்கோயஸ், அப்புறம் நேபாளத்துக்கு கேபி சர்மா ஒலி, ஜப்பானுக்கு ஷிகரு இஷிபா, இஸ்ரேலுக்கு பெஞ்சமின் நேத்தன்யாகு. இப்போல்லாம் ஜப்பான் போனதுனால யார் பிரைம் மினிஸ்டர் மோடி போனதுனால இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாவுக்கு மிக்கைல் மிஷிஸ்டின், ஏன்னா இப்போ அங்கே வார் நடந்தது. நெதர்லாந்தில் டிக் ஸ்கூல், யுனைடெட் கிங்டம்க்கு கெய்ர் ஸ்டாமர், பாகிஸ்தானுக்கு ஷஃபாஸ் ஷெரீஃப், இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுனால கேட்பாங்க. ஸோ உக்ரைனில் யூலியா ஸ்வெட்டென்கோ. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அந்தோனியா அல்பானிஸு, பூட்டானுக்கு ஷேரிங் டோப்கே, மியான்மருக்கு யூ நியோ ஷா அப்படிங்கிறது. அப்புறம் 2025ஆம் ஆண்டில் நாசாவில் புதிய துணை நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி ரோபாட்டிக்ஸ் நிபுணர் யார்? வம்சாவளி ரோபாட்டிக்ஸ் நிபுணரா யாரை வந்து அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் சஸ்திரியா. அமித் சஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நாசாவில் இணை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, இவர் வந்து நாசாவில் இது வரைக்கும் 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் சர்வதேச நியமனம் இப்பெல்லாம் நடந்தது. இதெல்லாம் டெய்லி நம்ம வந்து இது கொடுப்போம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இந்தியாவில் சிங்கப்பூருக்கும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த ஒப்புக்கொண்ட இதில் எந்த நீரிணை ரோந்து திட்டம் அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மலாக்கா ஸ்ட்ரீட். ஓகேவா, மலாக்கா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இது மலாக்கா ஸ்ட்ரைட்டு எதனாலனா, இந்த ஸ்ட்ரைட்டு தான் ரொம்ப சைனாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வழியாக தான் அவங்க கடல் போக்குவரத்து ரொம்ப செம்மையாக நடக்குது. மலாக்கா ஸ்ட்ரைட்டு இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு இது வந்து சமீபத்தில் இந்தியாவும் சிங்கப்பூரும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த ஒப்புக்கொண்ட ஒரு திட்டம் தான் இது. ஓகேவா, டியூரிங் சிங்கப்பூரின் பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங்கும் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு செப்டம்பர் 4 அன்னைக்கு நியூ டெல்லியில். இந்தியோ பசிபிக்ஸ் மலாக்கா ஸ்ட்ரைட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதாவது செப்டம்பர் 9க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.